guys, welcome back to our channel. So hope you are all good. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சாரி ஃபார் தட். ஃபர்ஸ்ட் அதை நான் கன்வே பண்ணிடுறேன். பட் இருந்தாலும் வந்துட்டு உங்கள் சப்போர்ட் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட வீடியோ என்ன அப்படின்னா பிளெண்டரில் வெயிட் டைட்டில்லையே பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ பிளெண்டரில் டாய் ட்ரெயின் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட வீடியோ. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 செகண்ட். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. ஸோ என்ன இஷ்யூ அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த வீடியோவை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஃப்ரேம் ரேட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்கிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பண்ணின ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு தனியாக வீடியோவாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸை கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு டாய் ட்ரெயினோட 2D ஃபோட்டோ தான் ரெஃபரன்ஸ் என்னோடது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம ரெஃபரன்ஸு. இதை நான் லெஃப்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஈஸியான ஷேப்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி டிஃபால்ட் க்யூப் இருக்குது. ஸோ அதில் நான் ட்ரெயினில் அந்த பின்னாடி அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மாடல் பண்ண பார்க்குறேன். ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்துட்டு மாடலிங்கில் வந்து ஈஸியான பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேவரட் டூல் பார்த்திங்க அப்படின்னா மிரரிங். ஸோ ஒன் சைடு வந்துட்டு நம்ம மாடல் பண்ணிவிட்டு மற்ற சைட்ஸை வந்து காப்பி பண்ணிக்குவோம். ஸோ நான் இங்கே 2 டைம்ஸ் வந்துட்டு மிரர் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் ரெண்டுத்துலேயுமே வந்து நான் மிரர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த 2 செக்ஷன்ஸையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆட் மாடிஃபயர்ஸில் மிரர் மாடிஃபயர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் இருந்தது. நான் ஒய்யையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபுல் க்யூபை வந்துட்டு நான் ஒன் சைடு கட் பண்ணாலே மற்ற சைட்ஸ் வந்துட்டு மிரர் ஆகிற மாதிரி நான் இது பண்ணுறேன். ஸோ லூப் கட்ஸ் ஆட் பண்ணி நான் கட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த 2 ஃபேஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஸ்பேஸையும் கீழே இருக்க அந்த ஸ்பேஸையும் வந்துட்டு நான் கட் பண்ணியே எடுக்க போகிறேன் ஆகும். ஸோ ஃபேஸ் செலக்ட் மோடில் 2 ஃபேஸுக்கு செலக்ட் பண்ணி டெலிட் ஃபேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து கட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைடு கட் பண்ணேன். பட் க்ளோஸ்டு ஷேப்பாக வந்து இதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து டாப் ஃபேஸ் வரதுக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு கர்சர் அங்கே வச்சு ஷிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னா வந்து பிளேன் வந்துடும். உங்கள் இது எப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த புது ஆப்ஜெக்ட் வந்து இதாகும். வேர்ல்டு கர்சர் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து இதாகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். ஆஸ் ஆல்வேஸ் மிரர் மாடிஃபையர். ஸோ இங்கே வந்து ஆக்சிஸை மாற்றணும் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபேஸ் செலக்ட் மோடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லூப் கட் கொடுத்து நீங்கள் வந்து அதை மட்டும் லைட்டாக புஷ் பண்ணால் போதும். ஸோ சென்டரில் இருக்க நான் ரைட் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து கேன்சல் ஆகிரும். ஆல்ரெடி சென்டர் வந்துடும். ஸோ நான் இருக்க ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணி டாப்புக்கு இழுத்துட்டு இப்போ நான் வந்து பெவல் பண்ணுறேன். ஸோ 2 or 3 எட்ஜஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்டட் ஷேப் வந்துடும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் பிளேன்ஸ் இல்லையா? ஸோ அதை வந்து கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சாலிடிஃபை மாடிஃபை யூஸ் பண்ணி திக்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து முன்னாடி இருக்க அந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன்ஸ். ஸோ முன்னாடி அந்த ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கிட்டு நம்ம கர்சர் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கொடுத்து ஒரு நியூ சிலிண்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலிங் அட்ஜஸ்டிங் அதுதான். ஸோ எஸ் டு ஸ்கேல், ஆர் டு ரொட்டேட், அந்த ஹார்ட் கீஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி டு கிராப் அண்ட் மூவ். ஸோ பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைஸிங் நமக்கு வேணுங்கிற மாதிரி சைஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ லென்த் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இல்லைனா வந்து சைஸ் ரீஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வந்துட்டு நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கேலிங்கில் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து அங்கே வந்து முன்னாடி வந்து ஒரு ரவுண்டு போர்ஷன் வந்து முன்னாடியே எம்போஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து அதை முன்னாடி எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் லைக் சிமிலர் டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி வெளில இருக்கிறது தான். பட் இங்கே வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன்ஸ். வேறு எந்த சேஞ்சும் அதில் தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்மூத் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வேர்டெக்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது வியர்டான டோபாலஜிஸ் வந்து ஹேப்பன் ஆகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக வந்து லூப் கட்ஸ் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான ஷேப்பிங்ஸ் வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜ் அந்த க்ரீசஸ் அந்த இது சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா லூப் கட்ஸ் கட் பண்ணி ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ் வந்துட்டு நீட்டாக வந்துடும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும்.
ஸோ நீங்கள் அப்பப்போ வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் லூப் கட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷேட் ஸ்மூத் கொடுத்து நீங்கள் ஆப்ஜெக்ட் மோடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த ட்ரைலர் செக்ஷன் தான். ஸோ ஷிஃப்ட் ஏ கொடுத்து நம்ம க்யூப் ஆட் பண்ணுறோம். ஸோ சின்ஸ் அது சிம்பிள் மெட்டீரியல் தான், க்யூப் ஆட் பண்ணி அதோட சைஸிங் மட்டும் ரீசைஸ் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு வேரியஸ் வியூஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நம்பரில் 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட வியூஸ் ஆர்த்தோகிராஃபிக் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வியூஸில் வச்சு ஈஸியாக வந்து ரீசைஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரீசைஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லூப் கட் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த பின்னாடி ட்ரெய்லர் அட்டாச்மெண்ட் செக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் லென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதை கிராப் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் டோபாலஜியை குறைச்சிக்கிறது நல்லது. நம்ம சிஸ்டம் வேறு ரொம்ப லோ எண்ட் இல்லையா, ஸோ அதனால் அதிகம் பாலிகவுண்ட்ஸ் போக வேண்டாம். ஸோ இப்போ நான் வந்து 2-3 லூப் கட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் வந்துட்டு அதை வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெய்லர் கேரி செக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பார்ட்டை அந்த ஹூக்ஸ் மாதிரி வர அந்த பார்ட்டுக்கு சும்மா ஒரு லோ பாலியில் அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன். அவ்வளோதான், தட்ஸ் இட், எவ்வளோ தான். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே ஃப்ரண்ட்டில் வச்சு ஷிஃப்ட் ஏ கொடுத்து இன்னொரு பிளேன் ஆட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் ரொட்டேட் பண்ணி 90 டிகிரிஸில். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வயர் ஃப்ரேம் மோடில் நமக்கு தேவையான இடத்துல லொக்கேட் பண்ணி கிராப் பண்ணி மூவ் பண்ணி வச்சுட்டு ரீசைஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஆல்வேஸ் நம்ம மிரர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ மிரர் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருக்க ஒரு வெர்டெக்ஸ் கீழே இருக்க வெர்டெக்ஸை மட்டும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நான் மிரர் மாடிஃபையர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் வியூவில் லைட்டாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணும். ஸோ லைட்டாக கேப் இருக்கணும் இல்லையா டெப்த்து தெரியறதுக்கு. ஸோ லைட்டாக கேப்புக்கு மூவ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக கேப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெர்டெக்ஸ் செலக்டில் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஆக்சிஸில் மூவ் பண்ணோம், ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ லோ பாலி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த வால்யூமை ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஃபேஸஸ் மட்டும் இருந்தால் போதும். அடுத்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் செக்ஷன் என்னன்னு பார்க்குறீங்களா? ஸோ அடுத்து வந்து வீல்ஸ் தான். ஸோ வீல்ஸ் ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. ஸோ நமக்கு வேணுங்கிற இடத்துல வந்து அந்த கர்சரை 3D கர்சரை வச்சுருங்க. ஸோ ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு சர்க்கிள் ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சிலிண்டர் வச்சும் பண்ணலாம், பட் எனக்கு வீல்ஸ் வந்து சர்க்கிளில் பண்ணுறது பிடிச்சிருந்தது. ஸோ வெர்டெக்ஸ் கவுண்ட்டை குறைச்சிக்கோங்க. ஸோ ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற சைடு வச்சுட்டு எடிட் மோடு போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஃபில் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ E2 எக்ஸ்ட்ரூட். ஸோ ஆக்சிஸ் அதே ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து E2 எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து அப்படியே சிறுசாக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபில் ஆன மாதிரி வரும். ஸோ எடுத்து F கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்செர்ட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு ஸ்கேலிங் மட்டும் குறைச்சிட்டு அதோட பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் அதுதான் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு ஃபில் பண்ணி நீங்கள் அப்படி பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் ஐ கொடுத்து டேரெக்டாக அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த லூப்ஸ் உள்ள ஆட் பண்ணி இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேலே 3D மேலே எம்போஸ் ஆகிற மாதிரி கொண்டு வரோம். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அதை ஸ்மூத்னஸ் பண்ணுறதுக்கு சப்டிவைட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்துட்டு இங்கே திரும்ப வீல்ஸ் வந்து செய்ய தேவையில்லை. ஸோ நம்ம மிரர் மாடிஃபையர் அண்ட் அரே மாடிஃபையரை யூஸ் பண்ணி வீல்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு 3 கவுண்ட் வேணும். ஸோ அதை அட்டாச் பண்ணலாம், எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மூத்னஸ்க்காக வந்து எக்ஸ்ட்ரா லூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபயர்ஸில் ஆட் மாடிஃபயர் கொடுத்து மிரர் மாடிஃபயர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மிரர் மாடிஃபயரில் இங்கே மிரர் ஆப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணுறது ஜாமெட்ரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் க்யூபை கொடுத்தீங்க அப்படின்னா ஐ ட்ராப்பர் வச்சு பிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மிரர் ஆகும். ஸோ அடுத்து அரே மாடிஃபயர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஆக்சிஸ் இருக்குது இல்லையா, ஸோ டிஃபால்ட்டாக வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருக்கும். கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸில் நமக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறனால எக்ஸ் ஆக்சிஸ் 0 பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸில் 1 கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் நீங்கள் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அரே கவுண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிரும்.